வாகர்த்தா இவ சம்ருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 20ஆம் நாள் 4/7/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் விரத அனுஷ்டானத்தோடு இருந்து ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்த பின்பு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேத திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த ஆனி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு கண்ணன் குடா புது மண்டபத்தடி என்கின்ற பகுதியிலே எண்ணம் பால பூவல் என்கின்றதாகிய க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்கள் அல்லல் களைந்து அருள் பாலிக்கின்ற மகாவிஷ்ணுடைய தசாவதாரங்களிலே 4வது அவதாரமாகிய நரசிம்மமூர்த்தம். அந்த நரசிம்மமூர்த்தி ஆலயத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8/7/2024 திங்கட்கிழமை பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று 10/7/2024 புதன்கிழமை மகா யாகாரம்பம் பஞ்சகுண்டங்களுடைய மகா யாகாரம்பம் 11/7/2024 வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. இந்த எண்ணெய் காப்பு ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடைபெறுவது என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை நழுவப்படாது மூலாலயம் வரையிலே செல்லக்கூடிய வகையும் பரிவார ஆலயங்களுக்குள்ளும் நீங்கள் சென்று தெய்வ மூர்த்தங்களை உங்கள் கைகளாலே தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்றதாகிய இந்த சிறப்பான நிகழ்வு. இது 11ஆம் திகதி 7ஆம் மாதம் ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த எண்ணெய் காப்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதோடு 12/7/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்ட பட்சத்துடன் கூடியதாகிய மகா யாகசாலையிலிருந்து பிரதான கும்பங்கள் விதிவலமாக வந்து சூழலிங்கமாகிய தூபி அபிஷேகங்கள், அதைத் தொடர்ந்து மூலமூர்த்திக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற சிறப்பு கூடியது. இலங்கையின் 1வது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்ஜோதி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கானை 26 முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகம ஞானி அருள்ஜோதி சிவபிரம்மஸ்ரீ
சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய குரு அருளாசியோடு இந்த மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வுகளிலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆற்றல்கள், திறமைகள் நாங்கள் வளருவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்று ஏராளமான சந்தர்ப்பங்கள் அருளப்படுகின்றன. எங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் வழியாக, எங்களுடைய சமுதாயத்தின் வழியாக, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட பாடசாலைகள் வழியாக, நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றிருந்தால் அதன் வழியாக நாங்கள் படித்தவர்களாகவோ அல்லது ஆற்றல் மிக்கவர்களாகவோ அல்லது நல்ல பதவிகளை நல்ல அந்தஸ்திலே இருக்கின்றவர்களாகவோ, அன்றையில் நாங்கள் சமூகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றவர்களோ, வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களோ, இப்படி என்று சொல்லி அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் உங்களிடம் என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அத்தகைய பொறுப்பை நீங்கள் ஏற்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பதிலை, பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில வேளைகளிலே நாங்கள் சில பொறுப்புகளை, சில அந்தஸ்துக்களை, சில பதவிகளை, சில எங்களுக்குரிய செல்வாக்கு வகுக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவரை உருவாக்குவதற்கும் அவருடைய ஆற்றல்களிலே அவர் திறம்பட செய்வதற்கும் அவருக்கு அவருடைய குடும்ப பின்புலமும் இந்த சமுதாயமும் இந்த அரசு கூட மக்கள் கூட அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் எவரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு சுயநலமாக நான் என்னுடைய லாபத்தை மட்டும் கருதுகின்றதாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். புனித பவுல் கூறுகின்றார், ஆவியானவருடைய, தூய ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை சமூகத்தினுடைய நலனுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதை நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவோ விடயங்களை, எவ்வளவோ நல்ல சந்தர்ப்பங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இறைவன் பல நல்ல மனிதர்கள் ஊடாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அறிவை பெருக்கி இருக்கின்றோம், செல்வத்தை பெருக்கி இருக்கின்றோம், ஆற்றல்களை பெருக்கி இருக்கின்றோம், நல்ல உணர்வுகளை, நிறைவான அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொடுப்பதற்கும் எவ்வளவு தூரமாக எங்களை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக வாரி வழங்குகின்ற வள்ளல்களாக திகழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.